வந்து ஒவ்வொரு நோய் பற்றிய விவரங்களை கூறிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு வித்தியாசமான மனநல பிரச்சனையை பற்றி பேசலான் இருக்கிறேன். பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர் அப்படிங்கிற நோயை பற்றி பேசலாம். அதுக்கு ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிச்சேன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி 25 வருஷமா அந்த அம்மாவுக்கு பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரெக்கரண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன், திரும்ப தொண்டையில் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போய் த்ரோட்டில் டான்சிலெக்டமி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. டான்சிலெக்டமி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. அதற்கப்புறம் வந்து அவங்களுக்கு திரும்ப அந்த கோல்டு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதில்லை. ஒரு 6 மாதத்துக்கு நல்லா இருந்தாங்க. அதுக்கு அப்புறத்துலேருந்து இந்த ரைட் சைடு முழுக்க ப்ராப்ளம். அவங்களுக்கு ரைட் சைடில் வந்து வருஷத்துக்கு ஒரு நோய், குறைஞ்சது 2 வருஷத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி கடந்த 25 வருஷமா போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க உடம்புல ஏற்படுற உபாதைகளுக்கெல்லாம் அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, அந்த டான்சிலெக்டமி பண்ண சமயத்தில் அந்த டாக்டர் வந்து தெரியாம ரைட் சைடில் வந்து ஏதோ ஒரு நரம்பு வந்து தெரியாம கட் பண்ணிட்டாரு. அதனால வந்து ரைட் சைடு வந்து சமயத்தில் வந்து ஒரு பக்கமா ஒரு திடீர்னு தக்க மாதிரி இருக்கு, லெஃப்ட் சைடு வந்து நார்மலா இருக்கு. அப்படி இல்லாட்டினா ரைட் சைடு வந்து ரொம்ப பாரமா அப்படியே கருங்கல்ல வச்ச மாதிரி இருக்கு, அப்படி இல்லாட்டினா லெஃப்ட் சைடு வந்து நார்மலா இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்டோட வர்றது. அந்த மாதிரி வந்து திரும்ப பல கம்ப்ளைண்டோட போய் இஎன்டி டாக்டர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது நோஸுக்காக ஒரு சர்ஜரி, சைனஸ் சர்ஜரி கூட ஒரு தடவை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நெஞ்சில் வந்து சுருக்குன்னு குத்துது, நெஞ்சில் வந்து ஏதோ வந்து ஒரு அன்ஈசி ஃபீலிங் இருக்கு, மார்பகத்தோட சைஸ் வந்து லெஃப்ட் சைடை விட ரைட் சைடோட மார்பகத்தோட சைஸ் வந்து பெருசா இருக்கு. அது வந்து அதுக்கு காரணம் வந்து அந்த சர்ஜரி பண்ணதுனால தான் அந்த மாதிரி ஒரு மார்பகத்தோட சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னு வந்து ரைட் சைடு உடம்ப வந்து போட்டு தடவி கொடுக்கறது, ஒத்தடம் கொடுக்கறது, தைலத்தை தேய்க்கிறது, மசாஜ் சென்டருக்கு போய் மசாஜ் பண்ணிக்கிறது, பல மாற்று மருத்துவ முறைகளுக்கு போறது, இப்படின்னு கடந்த 25 வருஷமா நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த மார்பகத்தில் வந்து ஒரு சின்ன கழலை, அதை வந்து மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து கொழுப்பு கட்டி தான், அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க, இது வந்து கொழுப்பு கட்டி வந்து இங்கே இருக்கிறதுக்கும் அந்த த்ரோட்டில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு வந்து அது கேன்சராக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். சரி எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. 5வது 6வது டாக்டர் வந்து அந்த கொழுப்பு கட்டி எடுத்து பயாப்சி பண்ணி பார்க்குறாரு, அது கேன்சர் இல்லை அப்படின்னு முடிவாகுது. சரி ஓகே கேன்சர் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரின்னா அடுத்த ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ரைட் சைடில் அடி வயிற்றுல வலின்னா திடீர்னு நைட்டில் அவசரமாக எமர்ஜென்சியாக வயிற்று வலிக்குது, தாங்க முடியலன்ட்டு வயிற்றை பிடிச்சிட்டு எமர்ஜென்சியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அந்த சமயத்தில் டாக்டருங்க ஊசி போடுறாங்க, சரியாயிடுது. இருந்தாலும் இப்படியே வலி வந்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறதுன்னு மாதத்துக்கு 10,000 ரூபா 20,000 ரூபான்னு அந்த அம்மாவுக்கு மருத்துவ செலவு ஆகிடுது. ஒரு தடவை டாக்டர் பார்த்துட்டு அப்பண்டிக்ஸுங்கிறது வந்து ஸ்கேனில் தெரியாதும்மா, அப்பண்டிக்ஸ் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்கேனில் வந்து அப்பண்டிக்ஸ் தெரியாது, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், ஒருவேளை அது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்பண்டிக்ஸ் இருந்ததுன்னா ரைட்டு, ஒருவேளை அப்பண்டிக்ஸே இல்லாட்டி கூட அதை ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க, அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்பண்டிக்ஸும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அந்த வலி இல்லை, மறுவாட்டி அந்த அடி வயிற்று வலி இருக்கு, ஏப்பம் வருது, புளிச்ச ஏப்பம் வருது, கேஸ் மேலே போகிற மாதிரி இருக்குது, கீழே போகிற மாதிரி இருக்குது, பம்முன்னு இருக்குது, நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு ஏப்பம் வந்தால் தான் ஃப்ரீயாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நைட்டெல்லாம் ஏப்பம் வர மாட்டேங்குது, ஒரு இடத்துல உட்கார முடியல. சரி இதுக்கு என்ன காரணம்னு மேலே டியூப் போட்டு பார்க்குறாங்க, கீழே ஸ்கோப்பி போட்டு பார்க்குறாங்க, எந்த காரணம் எது பண்ணி பார்த்தாலும் எந்த காரணமும் இல்லை. ஆனாலும் ஒரு உடம்புல ஒரு உபாதை, அதுவும் குறிப்பாக ரைட் சைடு மட்டும்தான். அப்போ வந்து ஒரு குடல் மருத்துவர் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடென்டலாக சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த பித்தப்பையில் வந்து ஒரு சின்ன கல் இருக்குது, அது கூட அந்த வலிக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பித்தப்பையை அகற்றிடுறாங்க, கோலிசிஸ்டெக்டமி பண்ணுறாங்க.
கோலிசிஸ்டெக்டமி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் நல்லா இருக்காங்க. மறுவாட்டி ரைட் சைடு ஃபுல்லா ஒரே கனமா இருக்கு, நடக்க முடியல, வீட்டை விட்டு எங்கேயும் போறதில்ல, ப்ரேயர் பண்ண போறதில்ல, ஒரு வாக்கிங் போறதில்ல, வீட்டை விட்டு எந்த நல்லது கெட்டதுக்கு போறதில்ல, 25 வருஷமா முடங்கியே கிடக்குறாங்க. அந்த வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஒரு அருமையான மனிதருங்கிறதுனால வந்து இவ்வளதையும் தாங்கிக்கிட்டு இவ்வளோ டாக்டர்கிட்ட கூட்டு போறாரு. அதுக்கப்புறமா வந்து 45 வயசு ஆயிடுச்சு, கர்ப்பப்பையில் வந்து இந்த மென்சஸ்லாம் விடுறது நின்றுடுச்சு, அந்த அடிவயிறில் வந்து எனக்கு கர்ப்பப்பையினால தான் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணுதோ, அந்த டாக்டர் வந்து டான்சிலெக்டமி ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏற்பட்ட அந்த நரம்பு பிரச்சனைனால அந்த கர்ப்பப்பையை வந்து தாக்குதோ அப்படின்னு அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. டாக்டருங்க திரும்ப திரும்ப ஒன்றும் இல்லைம்மா, கர்ப்பப்பையிலாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நிறைய ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, கர்ப்பப்பையில் ஆப்ரேஷன்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு டெய்லி அதே பற்றி பேச்சு, வீட்டில் எந்த வேலையும் ஓடலை, கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி ஒரு இது. ஒரு ஒரு 20-25 டாக்டருங்களுக்கு மேலே ஆலோசனை பண்ணி யாரும் முடியாத சமயத்தில் ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இப்படி அவங்க கடந்த 25 வருஷத்துல இடையில வந்து 2-3 டாக்டருக்கு வந்து நீங்க சைக்காட்ரிஸ்ட போய் பாருங்க, இது இவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு விதமான மனநல பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா வந்து, டாக்டர் நான் என்ன உடம்புல அவ்வளோ உபாதைகள்னால பாதிக்கப்பட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் வலி தாங்காம துடிச்சிட்டு இருக்கேன், நான் என்ன பைத்தியமா மெண்டலா, என்ன போய் சைக்காட்ரிஸ்ட பார்க்க சொல்றாங்களேன்னு அந்த அம்மாவுக்கு அதை வந்து ஒத்துக்கவே முடியல. இந்த 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 அம்மாவுக்கு இருக்கிற டிசீஸ் வந்து ஒரு விதமான சொமட்டோஃபார்ம் டிசார்டர். சொமட்டோஃபார்ம் டிசார்டர்லயே குறிப்பிட்டு சொல்ல போனா பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு இருந்தது கூட இந்த 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 பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர் தான் அப்படின்னு வந்து நாளேடுகள்லையும் இணையதளங்கள்லையும் நம்ம படிச்சிருக்கோம். நிறைய ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டார் உடம்பு ஃபுல்லா, மூக்குக்கு ஆப்ரேஷன், உடம்புக்கு ஆப்ரேஷன், உடம்பு பண்ணி பார்க்கும்போது உடம்புல ஏகப்பட்ட அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருந்தார். அதாவது தன்னுடைய உடலுடைய டெக்ஸ்சர் பற்றி, உடம்புடைய அமைப்பு பற்றி ஒரு அதே மாதிரி காஸ்மெட்டிக் கிளினிக்ஸில் போயிட்டு நிறைய சர்ஜரி பண்ணிக்கிறவங்க, மூக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அம்மாவுக்கு இருந்த நோய் வந்து சொமட்டோஃபார்ம் டிசார்டர். சொமட்டோஃபார்ம் டிசார்டர்லேயே வந்து பாடி டிஸ்மார்பிக் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மனநோய். இந்த மனநோய் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து மூளை நரம்பு மண்டலத்தில் ஏற்படுற ஒரு சில ரசாயன மாற்றத்தினால தான் இந்த நோய் ஏற்படுது. முக்கியமாக என்னன்னா, இந்த நோய் உள்ளவங்க மனநல மருத்துவர் ஆலோசனை செய்யறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அனுபவிக்கிற வலியும் வேதனைகளும் உண்மை. ஆனால் எந்த ஸ்கேன் பண்ணாலும் எந்த டெஸ்ட் பண்ணாலும் அதில் ஒன்றும் இல்லைன்னா வரும். ஆனாலும் அவங்களுக்கு அந்த வேதனை இருக்கும். அதற்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்து அதாவது மனநல மருத்துவத்துறையிலேயே இந்த பாடி டிஸ்மார்பிக் டிசார்டருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்குன்னு சிறப்பு பயிற்சியும் தகுதியும் உள்ள மருத்துவர்கள், மனநல மருத்துவர்களால் தான் இதற்கு சிகிச்சை அளிக்க முடியும். அப்படி சிகிச்சை கொடுத்தால் ஒழிய இவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே 60-65 வயசுக்கு வரும்போது நம்ம இவ்வளோ உபாதைகளோடு இருக்கிறதுக்கு பேசாமல் செத்து போயிடலாம், நம்மளால் நம்ம வீட்டுக்காரருக்கு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு பிரச்சனை, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல, நம்மளால் நம்ம ஒருத்தர்னால நம்ம குடும்பமே சூனியமாகி கிடக்கு அப்படின்னு தற்கொலையில் முடிவுக்கு போகிறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வு வந்து நம்ம இந்தியா மாதிரியான நாடுகளில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, பெரும்பாலான மருத்துவ நிபுணர்களுக்கே கூட இருக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க வந்து ஒண்ணுமில்லைன்னு சொல்லி டாக்டர் ஷாப்பிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அந்த டாக்டர் ஷாப்பிங் பண்ணி கடைசியா வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நிற்கிறாங்க. இதற்கு சரியான மனநல மருத்துவ ஆலோசனை பெற்றா 100% தீர்வு இருக்கு. பழனி வேண்டினவனுக்கு தோண, சீண்டினவனுக்கு வேலை. இறைவா மனசுக்கு நிறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்துடா. இதுதான் மாப்பிள்ள. குனிஞ்சு மண்ணெடு. குனியவே முடியல.